ஹாய், நான் உங்கள் டிஜே. இன்றைக்கி வீட்டில் எப்படி சிம்பிளாக சில்லி சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அருமையான சில்லி சிக்கன் எப்படி ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மைதா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பெப்பர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் 65 பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்கள் தேவையான அளவு. அப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து மேலே புழிஞ்சு விட்டுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டில் கிறிஸ்பி சிக்கன் போட்டு எடுத்துருக்கேன். அதில் நம்ம சிக்கனை போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். அதனால் டிப் பண்ணி அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போ நான் அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஆயிலெலாம் ட்ரைன் பண்ணிட்டு எடுத்து பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருங்க. இப்போ அடுத்து ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் இல்லை ஒரு கடாயிலையோ ஆயில் ஊற்றி வெங்காயம் க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு வாழை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் ஊற்றிக்கிறேன். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெப்பர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நான் கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அதை ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டில் நம்ம மல்லியில் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சில்லி சிக்கன் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.